19 வரைக்கும். சங்கீதம் 119 சங்கீதம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழிவிட்டு விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்து வைக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமென். ஓகே, இது தலைப்பு என்ன போட்டிருக்கு? 2வது தலைப்பு பெட். பெட் அப்படின்னு அர்த்தம் என்னது? வீடு. பெட் என்னன்னா வீடு. நேற்று என்ன பார்த்தோம்? முதல்ல என்னது? அது என்னது? என்னது? பலன், சக்தி, வல்லமை. பலம், சக்தி, வல்லமை. இன்னொன்னு இருக்குமே, பவர், ஸ்ட்ரென்த், பவர். அது என்னது? ஸ்ட்ரென்த், பவர். அதுக்கு அடுத்தது ரிலேஷன்ஷிப், உறவு. symbolize power and relationship, symbolize the strength, power and relationship. ஜீவிதத்துல தேவையான 3 காரியங்கள் அப்படின்னு தான் நிறைய ஃபர்ஸ்ட்ல உள்ளது. இப்போ வீடு, வீட்டின் சிருஷ்டிப்பு, வீட்டுல இருந்து உருவாக்குற காரியம், வீட்டின் சிருஷ்டிப்பு தான் வாலிபம். அப்போ 2வது வேர்ட்லயே வாலிபத்தை குறித்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு சம்பவம். வாலிப வாழ்வு வீட்டுக்குள்ள இருந்து தான் உருவாக்கி வர்றது. இல்ல, இந்த வாலிபத்தினுடைய வாழ்க்கையை குறித்து இதுல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு? வாலிபம் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஜீவிதத்தினுடைய ஒரு எல்கை அப்படின்னு தெரியும். இப்ப வீட்டுக்குள்ள வாலிபனுடைய வாழ்வு எப்பவுமே கேள்விக்குறியோடு தான் இருக்கும்ன்றதான் நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் அப்படிதான் வந்தோம். ஏன்னா வாலிபத்துக்குள்ள வீட்டுல நமக்கு என்ன இருக்காது? ஒரு வகையான சுதந்திர குறைவு இருக்கும். வாலிபத்துல நமக்கு ஒரு வகையான வேர்த்தி இருக்கும். வாலிபத்துல நமக்கு ஒரு வகையான எதிர்பார்ப்புகளினுடைய அதாவது நிச்சயமற்ற நிலைமைகள் இருக்கும். அப்ப வாலிபத்தை யாரு கடந்து வருகிறார்களோ, வாலிப சிருஷ்டிப்பு அப்படின்றதுதான் உண்மையிலே ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறது. சரியான வாலிபம் இருக்கும் அப்படின்னா அந்த வீடு நிச்சயப்படும், கட்டப்பட்டிருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டப்படுவதற்கு பேஸா இருக்கிறதே வாலிப வாழ்க்கை. ஆனா அந்த வாலிப வாழ்க்கையில வீட்டின் உருவாக்குதல், வீடுகளின் உருவாக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கீழே சொல்லிடுது. அதாவது ஒரு உயர்ந்த குறிக்கோள் அதுல இருப்பது வாலிபத்துல நமக்கு காண முடியும். வாலிபத்துல எப்பவுமே ஒரு உயர்ந்த குறிக்கோள். வாலிபத்துல நம்ம செய்யாத காரியத்தை வாலிபத்துல நிச்சயமா செய்ய முடியாது. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதாவது உழைக்க வேண்டிய காலத்துல உறங்குனா, உறங்க வேண்டிய காலத்துல உழைப்பான்னு சொல்லுவாங்க. அது எல்லாவற்றுடைய வாழ்க்கையில வாலிபத்துல உதாசீனம் பண்ணுகிறவன் வைதிபத்துல பிரயாசப்பட வேண்டியது வரும். அப்போ அதனாலதான் அந்த வாலிபத்தை குறித்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி, இனி அது மாத்திரமல்ல, அந்த சங்கீதமே இப்படி மனுஷன் எப்படி தன்னுடைய பலத்துல, வல்லமையில, ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் ரிலேஷன்ஷிப், உறவுல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்துல அந்த வீட்டுல
அடுத்தது அந்த வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கணும்? வீடுன்னு சொல்லியிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உறவு, பலன், அதிகாரம் சொன்னதை அப்போ அதுல பலன் சொல்றது, இந்த பவர்ன்னு சொல்றது அதிகாரம். இவைகள உறவுக்குள்ள உருவாக்கி வாழ்றது எங்க வீட்டுக்குள்ளதான். வீட்டுக்குள்ள இதெல்லாம் பலப்படுத்துறது யாரு? வாலிபத்துலதான். அப்ப அந்த வாலிப காலம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது எப்பவுமே ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோள் என்னுடைய காலமாகும். அதாவது அந்த வாலிப காலம் சுத்தமாக இருக்க வேண்டிய பிரதானம். சுத்தமான வாழ்க்கை என்பது தேவனுடைய, அது எப்படி உருவாகும்? தேவனுடைய வார்த்தையை உபயோகிப்பதனாலதான் ஒரு வாலிபத்தை சுத்தப்படுத்த முடியும். வாலிபம் தன் வாழ்க்கையில வேதத்தை, அதாவது வசனத்தை எந்த வாலிபம் உபயோகப்படுத்துகிறார், பிரயோஜனப்படுத்துகிறது. அதாவது வசனத்தை பிரயோஜனப்படுத்தல் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வசனத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டாகும்? வாலிபத்தின் காலத்துல வேதத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது நமக்கு வாழ்க்கையில சுத்தத்தை, ஒழுக்கத்தை, கற்ப, கண்ணியத்தை, அடக்கத்தை, அன்பை, பணிவை, பரிசுத்தத்தை உருவாக்கும். இன்னும் அநேகர் வாலிபத்துலதான் எல்லா பாவத்தையும் செய்துட்டு இருக்காங்க. அந்த பாவம் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறீங்க? இதே சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, அது என்னோட கூட்டத்துல எங்க படுத்திருக்கோம்? கல்லறையில எலும்புக்குள்ள படுத்திருக்கோம். வாலிபம் ரொம்ப முக்கியம். எதுக்காக வாலிபம் முக்கியம்? அந்த வாலிப காலத்தின் பாவம் எங்க போய் படுத்துக்கணும்? எலும்புக்கு உள்ள, எலும்பு மஜ்ஜைக்கு உள்ள போய் படுத்துக்கணும். அதனாலதான் இந்த வயசானா கூட இந்த வாலிபத்துல அவன் எப்படி இருந்தான்னு உள்ளது வைதீபத்துல நம்ம அழகா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய முதிர்ச்சியற்ற வாக்குகள், அதுபோல ஒழுங்கினமான, இப்போ ஆக்சுவலா இப்போ சில வயசான நேரத்துல சசி வராம இருக்கு. எதனால? வாலிபத்துல அசுத்தமா ஜீவித்தவர்கள் தான் வைதீபத்துல என்னது தங்களை பெருமைப்படுத்திட்டு தெய்வத்தை தேடுவதை மறந்துக்கிட்டு அவங்க நினைப்பேன்னா, நாங்க இப்ப வயசாயிட்டோம் பெரியவங்க. அது வாலிபத்துல நீ அசுத்தமா இருந்தது அடையாளம் எல்லாம் இந்த வாழ்க்கை முழுவதும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இத நம்ம வீட்டுல வாலிப வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்னு உள்ளத அந்த வைதீபத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, வாலிபத்தில் உள்ள பாவம் எங்க போய் படுத்திருக்கோம்னு சொல்லி இருக்கு. கல்லறையில கூட்டத்துல எங்க எலும்புக்குள்ள இருக்கும். மாம்சத்துல இருந்தா கூட அது மண்ணோட மண்ண போயிடும். எலும்பு ஒரு நாளும் என்ன செய்யாது, அழிகிற பொருள் இல்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் 70 வருஷத்துல அந்த டோட்டல் பாடி டிகே ஆயிரும். டிகேன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். எலும்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கம்ப்ளீட். அது இப்ப அதான் இந்த 450 வருஷம் 1100 வருஷம் எல்லாம் எலும்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு பெருசா இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மேக்சிமம் ஒரு 70 வருஷம் என்ன செய்யணும், பாதுகாத்து வச்சா கூட 70 வருஷம் தான் இருக்கணும். அதுக்குள்ளாடி பாக்கி எலும்பு அப்படியே நினைச்சிடும். ஆனா ஒண்ணு, அந்த எலும்பு எலும்புல இருக்கக்கூடிய அந்த இது நிச்சயம் சொன்னா, எலும்புகள் எப்பவுமே அழிஞ்சிரும். அப்படிங்கனால எலும்பினுடைய அணுக்கள், அதாவது எலும்பினுடைய என்னது செல், இந்த செல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது சாகவே அது எப்பமானாலும், அதான் எசைக்கல சொல்லி இருக்கு, எலும்புகள் ஒண்ணு கூடும் அப்படின்னு. எலும்பு தான் ஒண்ணு கூடும். அதனால அந்த எலும்புகள்ல இருந்து தான் என்ன உண்டாகும்? நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்ப அது அநேகருக்கு புரியாது. அதனாலதான் வாலிப வாழ்க்கை சுத்தமா வைக்க வேண்டிய தேவையை புரிஞ்சுக்கிட்டணும். அப்ப வாலிப வாழ்க்கை குறிக்கோள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வாலிப வாழ்க்கை சுத்தத்தினுடைய, அதாவது வாழ்க்கையில வேதத்தை உபயோகப்படுத்தினா மட்டும்தான் சுத்தமா இருக்க முடியும். அடுத்தது கிருபையும் வல்லமையும் என்ன செய்யும்? தேவைப்படும். கிருபையும் வல்லமையும் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டிய இருக்கு. இனி அடுத்தது அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எண்ணமும் விருப்பமும் எதை மையப்படுத்தணும்? வேத வார்த்தைய எண்ணமும் விருப்பமும் வாலிபத்துல
எதை மையப்படுத்தி இருக்கணும்? வேதத்தை. இந்த 16 வசனமும் வாலிபத்தை எப்படி சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள வாலிப சிருஷ்டி, வாலிப உருவாக்கம், வாலிப காலத்தை உருவாக்கும் விதம் எப்படின்னுள்ளதுதான் இந்த 8ல இருந்து 16 வரைக்கும் உள்ள பாகங்களை தெளிவா கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் வாலிபத்துல நீ விரும்ப வேண்டியதே எதுவா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை தான். அதாவது கிருபையும் அவருடைய வல்லமையும் ஒரு மனுஷன் தேடுகிறவனா இருக்கணும். வாலிபத்துல தம்முடைய எண்ணங்களில விருப்பங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை மையப்படுத்தணும் அப்படின்றது. அடுத்த தேவனுக்கு மேல அவருடைய வார்த்தையின் மேல எப்பவுமே என்னது? அர்த்தங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உண்டு. அதான் இப்ப பார்க்கும் இன்னைக்கு எழுத்துக்கே அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கும். இப்ப வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றது வார்த்தையின் அடிஸ்தானத்துல இருக்கு. நீ தேவனுடைய வார்த்தையை கற்பிப்பதற்கு அது என்னது? பேசுவதுல நமக்கு சந்தோஷம் இருந்தா மட்டும்தான் அந்த தியானத்துல சந்தோஷிக்க முடியும். வசனத்தை பேசுக்கு சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு வசனத்தை தான் நம்ம வாலிபத்துல யாருமே பேச மாட்டாங்களே. வாலிபத்துல வசனத்தை பேசுறீங்கன்னா இப்ப சினிமா பற்றி பேசிடுவாங்க, நாடகத்தை பற்றி பேசிடுவாங்க, உலக சரித்திரத்தை பற்றி பேசிடுவாங்க, சயின்ஸை பற்றி பேசிடுவாங்க. வாழ்க்கையில வாலிபத்தினுடைய பேசுகிற காரியம் எதை குறித்து தான் இருக்கும்? உலகத்துல எல்லாத்த பற்றியும் பேசுவான். ஆனா வசனத்தை பற்றி எவனும் பேச மாட்டான். எவன் வாலிபத்துல வசனத்தை பற்றி பேசலையோ அவன் நிச்சயமா தியானத்தை குறித்து ஒரு நாளும் அவனால தியானிக்கும் அறிவு வரவே வராது. வாலிபத்துல ஒருத்தன் வசனத்தை குறித்து பேசினா மட்டும்தான் அவனுடைய ஜீவித காலமெல்லாம் எதை உருவாக்க முடியும்? தியானத்தை உருவாக்க முடியும். தியானத்தினால ஏற்படுகிற சந்தோஷத்தை உருவாக்க முடியும். அதனாலதான் இந்த வசனம் இந்த அப்படின்னு சொல்றது வீட்டின் உருவாக்கம். வீட்டுக்குள்ள எது உருவாக்கப்படுகிறது? அதாவது வாலிப காலங்கள் வீட்டுக்குள்ளதான் உருவாக்கப்படணும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற வாலிபன் தன்னை எதனால சுத்தம் பண்ண முடியும்? வசனத்தினால மட்டும்தான். அவனுடைய பெரிய அதாவது குறிக்கோள் எதுவா இருக்கணும்? தன்னை சுத்திகரிக்கிற வசனத்தின் மேல் அவன் குறிக்கோள் உள்ளவனா இருக்கணும். ஆனா நம்ம வாலிபத்திலேயே பணம் சம்பாதிக்கிறதுல என்ன பாருங்க, 8 வயசுல இவ்வளவு சம்பாதித்திருக்கான். இப்போ ஒரு பையன் வந்து என்னது கம்பெனி வச்சிருக்கானா, இன்னொரு பொண்ணு வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கான். 8 வயசுல 3 வயசுல பயங்கர பேரன் தான். 3 வயசுல ஒரு பொண்ணு பேடையில பார்த்தேன், 8 பாச பேச தெரியும். அதுபோல என்ன சேரிட்டி எல்லாம் ஆரம்பிச்சு. சேரிட்டிங்கன்னா 3 வயசுலயே. அப்போ 3 வயசுல 8 பாச பேச தெரியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய இது. அப்ப இப்படிப்பட்ட இந்த வாலிப காலத்தை குறித்த சிந்தனை இல்லாம வாலிபத்துல சம்பாத்தியம், பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறது, இதெல்லாம் தான் வாலிபத்துல சிந்திப்பாங்க. யாருமே வாலிபத்துல பரிசுத்தத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, சுத்திகரிப்பை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷனை சுத்தப்படுத்துகிறது எந்த மருந்தும் அல்ல, வேதம் மட்டும்தான். வேத வசனம் மனுஷனை சுத்தப்படுத்தும். ஒருவேளை பிளட் பியூரிபிகேஷன், இரத்த சுத்திகரிப்பு ஆகாரத்துல உண்டாகும் சொல்லுவாங்க. ஆனா அதை காட்டிலும் இரத்த சுத்திகரிப்பு சத்தத்துலதான் உண்டாகும். அதனால வேத வார்த்தையில தான் உண்டாகும். ரத்தத்தை, வாலிபத்தின் ரத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ஓகே. இதை இவ்வளவு அவுட்லைன்ல சொன்னேன். இனி இப்போ வேதத்தினுடைய வசனத்துக்கும் அங்க என்ன சொல்லியிருக்கும்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. எதனால மனுஷன் வாழ்க்கைய சுத்தம் பண்ணப்படியும்? வசனத்தினாலதான். அடுத்து என்ன சொல்லி, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதையும் விண்ணப்பம்தான். அவ வாலிபத்துல வழி தப்பும் அப்படின்றது யதார்த்தமா இங்க சொல்லி இருக்கு இல்லையா? அவ வாலிபம் வழி தப்பாம இருக்கணும்னு சொன்னா ஜெபிக்கிறவனா இருக்கணும். வாலிபத்தை எப்படி சுத்திகரிப்பது? வேதத்தினால, ஜபத்தினால. அடுத்தது என்ன சொல்லி இருக்கு? கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அடுத்தது ஜபிக்கிறவங்களா இருக்கணும், வேதத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். ஜபம் வசனத்தை கேட்கறது வாலிபத்துல இவன் கேட்கிறான், ரொம்ப அருமையா இருக்குல்ல. வாலிபத்துல வேதத்தை கேட்கிறேன், ஜபிக்கிறவனா இருக்கணும், கேட்கிறவனா இருக்கணும். அடுத்தது உம்முடைய வாக்கின் நியாய பிரமாணங்களை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன்.
அப்ப கேட்டா போது அது சொல்லவும் செய்யணும், சாட்சி கொடுக்கணும், விவரிக்கணும், விளக்கவும் செய்யணும். அப்ப இது அடுத்த திரளான அதை விளக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? அதாவது திரளான செல்வத்தில் கழிவுறது போல நானும் ஒரு சாட்சியின் வழிகளில் கழிவுறேன். வசனத்துல சந்தோஷிக்கணும். இந்த வசனத்துல சந்தோஷித்தல் அப்படின்னு சொல்றதான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த வசனத்துல எப்படி சந்தோஷிக்கிறது? இன்னைக்கு நமக்கும் வசனத்துல சந்தோஷிக்கிறது அப்படின்னு சொல்றதுல இன்னும் எத்தனை பேர் நமக்கு தெளிவோட இருக்கிறோம்னு எனக்கு தெரியாது. வசனத்துல பணம் கிடைச்சா சந்தோஷம் இருக்கும், பதவி கிடைச்சா சந்தோஷம் இருக்கும், விரும்பினது கிடைச்சா சந்தோஷம் இருக்கும், நினைச்சது கிடைச்சா சந்தோஷம், விரும்பினது வேற நினைத்தது வேற, கிடைத்தால் சந்தோஷம் இருக்கும். அப்ப இதுல எல்லாம் சந்தோஷம் என்னன்னா வசனத்துல சந்தோஷம் இருக்கணுமா? அது எப்படி வசனத்துல ஒருத்தன் சந்தோஷப்படுகிறது? அந்த வசனத்துல சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே அந்த 19வது சங்கீதத்துல 10வது வசனம் என்ன சொல்ல பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரமானவைகளுமாய் இருக்கின்றன. நல்லா புரிஞ்சுக்கணும், தெளித்தேனிலும் மதுரமானவைகளாய். அதாவது வேதத்துல எப்படி ஒரு மனுஷன் ஏன் வசனத்துல சந்தோஷிக்கணும் அப்படின்னா, அது பொண்ணுக்கும் தேனுக்கும் நமக்கு தெரியும். பொண்ணு எப்படி எல்லாரும் என்னை விரும்புறாங்க, என்னை உலகமே எதுலதான் பேஸ் பண்ணி இன்னைக்கு தங்கத்துலதான். நம்ம பணத்துல நினைக்கிறோம், இல்ல தங்கத்தை தான் மையப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இனி அது அடுத்தது தேனிலையும் அவ தேனை ரொம்ப குடிக்கவும் முடியாது, அதே நேரம் கொஞ்சமா தான் குடிக்கணும். அது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதும் தெரியும். அதே போலதான் வேதம். அதனால வசனத்துல சந்தோஷிக்கிறது எப்படி அப்படின்றத அதாவது பொருள்ல சந்தோஷிக்க காட்டில நான் வேதத்துல சந்தோஷிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் அதுதான் பார்க்கணும். வேதத்துல எப்படி சந்தோஷிக்கிறது? மத்தேயு 13:44 வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ இது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா வேத பொக்கிஷத்தை தேடி பிடிக்கணும். அதனால சந்தோஷம் ஏன் நம்ம வேதத்துல சந்தோஷிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் a base for the eternal life. வேதம் இல்லாத ஒரு மனுஷன் நிச்சயமா என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. அடுத்த வசனம் யாருக்கு அதிகமா தெரியுமோ அப்போ அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? தேவ நாமம் தரிக்கப்படும். ஏற்கனவே நான் படிப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவர்கள் எனப்படுவீர்கள். வேதம் யாருக்கு? யோவான்ல வரும், இயேசு சொல்லுவாரு, நீங்கள் தேவர்கள் எனப்படுவீர்கள். தேவர்கள் அப்படின்னா தெய்வத்தினுடைய குணநலங்கள், குணாதிசயங்களை ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்குகிறதே வேதம். அப்ப தெய்வமும் வேதமும் மாற்ற முடியாதுன்னு எப்பவுமே சொல்லி இருக்கிறேன். ஏன் நான் வேதத்துல சந்தோஷிக்கணும்? இதனால வேதம் எனக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வேதம் எனக்கு தேவைப்படுது, நித்திய ஜீவனை நமக்கு தாரது இந்த வேதம். ரெண்டாவது இந்த வேதம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கு, அது அவருடைய நாமம் தரித்தவர்களாய் மாறும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள படைக்கு, போலீஸுக்கு, எல்லாத்துக்கும் என்னது அந்தந்த நாட்டினுடைய சிம்பல், அடையாளம் இருக்கும். அடையாளம் இல்லாம ஒருத்தனே என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சிருக்கான். அப்போ அடையாளம் இல்லாம என்ன செய்ய முடியாது, நம்முடைய அதிகாரங்கள் பிரயோஜனப்படுத்த முடியாது. அப்போ அந்த நாமம் எதுக்கு தரிக்கப்படுகிறது? அதிகாரங்களை பிரயோஜனப்படுத்த, அதிகாரங்களை உபயோகப்படுத்த, அதிகாரங்களில சந்தோஷிக்க. இப்போ ஒருத்தன் ஒரு கலெக்டரா இருக்கான், எவ்வளவு சந்தோஷிப்பான் வாழ்க்கையில. அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சதுனால அவனுடைய சந்தோஷம் எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒருத்தன் இப்ப என்ன செய்யறான்,
இப்போ அப்போ ஒரு எம்பி அது எலெக்ஷன்ல வாரது, அந்த திறமையில வாரது இல்லை. திறமையில வாரது ஆயுசு எல்லாம் இருக்கும். இந்த தெரிந்தெடுப்புல வாரது அது குறித்த காலத்துல ஓடி போயிடும். அப்ப திறமை ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அந்த வாலிப காலத்தை திறமையின் காலம் அது. அப்ப அந்த காலத்துல அவன் தன்னை சுத்திகரிக்கும் விதம், அவன் ஏன் இந்த வேதத்தின் மேல அவன் சந்தோஷப்படணும் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கிறோம். வேதம் ஏன் அவனுக்கு மன மகிழ்ச்சியாய், அதை எப்படி அவன் வேதம் அவனுக்கு ஏன் வேதம் அவனுக்கு மன மகிழ்ச்சியாய் மாறுது அப்படின்னா, முதலாவது நித்திய ஜீவனுடைய பொருள் மன மகிழ்ச்சியா மாறாது வேதம், அது நித்திய ஜீவனை உருவாக்குறதுனால. ரெண்டாவது வேதம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம், அவனுடைய தேவ நாமத்தை தரிக்க வைக்குதுன்னு பார்த்தோம். மூணாவது வேதம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 23:12 என்ன சொல்லு, உன் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாக காத்துக்கொள்வேன். அப்ப நம்ம போஷிக்கிறதா இருக்கிறது வேதம். ஏன் ஒரு வேதத்துல சந்தோஷிக்கணும், அது நித்திய ஜீவனை உருவாக்குறதுனால. அடுத்தது அது தெய்வ நாமத்தினுடைய நாமத்தை தரித்து அதிகாரத்தை உபயோகப்படுத்த வைக்கிறதுனால. மூணாவது அது ஆகாரத்தின் போல எனக்கு ஆரோக்கியத்தை உருவாக்குறதுனால. நாலாவது ஏன் நான் வேதத்துல சந்தோஷிக்கணுங்கன்னா, சங்கீதம் 19 9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலை நிற்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் பசும்பொன்னிலும் தேன்கூட்டிலும் தான். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் நடபடியில 2வது வசனத்துல அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினமும் ஏறக்குறைய 3000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் அந்நியத்தினாலும் அப்பம் ஜெபம் பண்ணலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சியையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார். வேதத்தினுடைய தேவை என்ன அப்படின்னா, முதலாவது நித்திய ஜீவன், ரெண்டாவது அவருடைய நாமம், மூணாவது நம்முடைய போஜனம், நாலாவது நம்முடைய சமூக வாழ்வுல உள்ள ஒற்றுமை. அடுத்தது ஒற்றுமையும் அது மெயினாக என்னது, அதாவது மனுஷன் என்ன செய்யறான், தேவனை துதிக்கிறதுனால தயவு பெற்றவர்களாய், அதாவது தயவு, அதாவது மனுஷ தயவு உருவாகிறது. வேதம் தெரிஞ்சவன் எங்க போனாலும் மனுஷருடைய தயவு உண்டாகும். அதுக்கு தேவனுடைய கிருபை இருந்தா தான் தயவு வரும், அது வேற. இங்க அப்போஸ்தலர் நடபடியின் பிரகாரம் அவங்க என்ன செய்தார்கள், மற்ற வேதம் ஒருத்தனுக்குள்ள இருந்தா நம்ம கண்டோன்னா மற்றவனுக்கு பயம் வரும். தெய்வம் இருந்தாலும் மனுஷனுக்கு பயம். இந்த பேபிடிக்கிற இந்த பேபிடிச்ச ஆடுகளை கண்ட உடனே நாட்டுல என்ன பயபக்தியோட நிக்கிறாங்க. அப்ப வசனத்தை ஒருத்தன் தன் வாழ்க்கையில வச்சிருந்தா பயபக்தி இருக்குமா இருக்காதா? அது என்னைக்காவது யோசிக்கிறவங்க, நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்மளும் அந்த பேபிடிக்கு துள்ளுவது போல துள்ளுனாதான் தெய்வம் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த தெய்வ சக்தின்னு சொல்றது துள்ளல் இல்லை, வேதத்தை அறிகிற அறிவுல, வேதத்தை சுமக்கிற அந்த சிந்தனையில, அந்த வேதத்துல சந்தோஷிக்கிற ஜீவிதத்துல, வேதத்தை தியானிக்கிற ஜீவிதத்துல தான் இந்த தெய்வீக தன்மைகள் வெளிப்படும் அப்படின்றத இன்னும் அநேகர் புரியல. எல்லாரும் கொட்டடிச்சு துள்ளி, நம்ம ஒரு காலகட்டத்தில் அப்படித்தானே, நான் கூட அப்படிதான். என்னது கொஞ்சம் இந்த துள்ளும் சாட்டமும் இருந்தாதான் அந்த தெய்வீகம் அப்படின்னு சொல்லி அந்த வரையில் வரணும், அந்த சாட்டம் வரணும். அந்த மறுபாசையில என்னது தனக்கு புரியாத பாஷையில எதையாவது சொல்லணும்.
அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆக்சுவலா அது அப்படி அல்ல. அது அதனுடைய ஆழங்கள் அப்படின்னு சொன்னா இப்படிதான். வேதம் நம்ம கிட்ட இருக்கும்போது தேவ அருள் நம்ம கிட்ட வெளிப்படணும். மனுஷனுக்கு நம்ம மேல தயவும் பயமும் உருவாகும். மனுஷனுக்கு தயவும் பயமும் உருவாக்குறது அதுவும் வேதம். அப்ப அது எப்போ நம்முடைய வாழ்க்கையில உருவாகும்? பெத்துன்னு சொல்றது. அது எங்க பெத்து? வீட்டுக்குள்ள வாலிப சிருஷ்டிப்பு அப்படின்றத நாம் சரியா யோசித்தா, அந்த வாலிபத்தினுடைய சிருஷ்டியின் காலகட்டத்துல இந்த வேதத்தினுடைய சத்தியத்துக்குள்ள தன்னை சுத்தப்படுத்தவும் பலப்படுத்தவும் சந்தோஷிக்கவும் ஒரு வாலிப காலத்தை ஒப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமா அவனுக்கு என்னது இவ்வளவு காரியங்கள் நித்தியத்தில் நிச்சயம் இருக்கும். தெய்வ நாமம் தரிக்கப்படும். அவனுக்கு ஆகாரங்கள் போஜனங்கள் ஒரு நாளும் குறைவில்லாத ஆரோக்கியம் இருக்கும். அடுத்த கடைசியா 4வது காரியம் சொல்றது, சொசைட்டில அவன் கனப்படுத்தப்பட்டு அவன் தயவு பெற்று அவன் மேன்மை அடைய முடியும். இவ்வளவு காரியங்களையும் வேதத்தின் மேல வாலிபம் விருப்பம் வைத்தால் உருவாகிற ஆசீர்வாதம். இதுல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர நாம் செபிப்போம். எங்களை